அன்னைக்கு அந்த காஷ்மீருக்கு அனைத்து பொதுமக்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த காஷ்மீருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த அசாம் மாநில சட்டமன்ற ஆதரவான அதாவது இந்த சம்பவத்தை வந்து இதுல தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவா கருத்து சொல்றவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மொத்தம் எதிரிகள் கிடையாது, மனித நேயத்துக்கு எதிரிகள் சொல்லலாம். அந்த பிள்ளைகள் முன்னாடி அவங்களுடைய தகப்பனாரை கொள்றது, அந்த மனைவிமார்கள் முன்னாடி அந்த கணவர்களை கொள்றது, இது போன்ற ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சவங்களை வந்து ஊக்குவிக்கிறதோ இல்லாட்டி இதுக்கு வந்து ஒரு காரணத்தை கற்பிக்கிறதோ இது நியாயப்படுத்துறதோ செய்யறவன் மனுஷனாவே இருக்க முடியாது. அவர் மிருகம், மிருகத்தை சொல்லணும். யாருங்க ஆளுநர் ஆளுநர் ஆனா நிறைய பேர் புறக்கணிச்சுட்டாங்க. இதை பத்தி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிக்கிற விதத்துல வந்து அவங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. ஒரு இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவர் ஒரு ஆளுநரா எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படாம ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம காலதாமிக்குது. அதை குறிப்பா நீ சொல்லி இந்த பல்வேறு இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமான நிறைய இது பொறுத்தவரைக்கும் ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட 10-11 யூனிவர்சிட்டிஸ் அதுக்குண்டான அந்த துணைவேந்தர்களுடைய நியமனத்தின் விஷயமா அவருடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அவர் செயல்பட்டு வந்திருக்காரு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. இப்போ அவர் தன்னிச்சை ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. இது வந்து ஏற்கனவே வந்து அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்றைக்கு அந்த துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது அவருடைய சரியான ஒரு முடிவாக தான் நான் பண்றேன் நான். ஏன்னா ஏற்கனவே வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வேந்தரா இருக்கலாம். வேந்தரா இருந்தாலுமே அவர் அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவருடைய செயல்பாடு இருக்கணும். அது விட்டு தான் வச்சுதான் எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய தமிழக அரசு எடுக்கிற எல்லா முடிவுகள், குறிப்பா இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவர் தலையிடுறது, அந்த பல்கலைக்கழக தவறு செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து அவர் தொடர்ந்து இந்த கடந்த 2-3 வருடங்கள் செயல்பட்டு வர்றதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் துணைவேந்தர்களே பல பேர் வந்து அவர் கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கலாம். காஷ்மீர்ல எந்த ஒரு சம்பவம் நடைபெறாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தமிழகம் எல்லா பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார். ஆனா இப்போ சமீபம் அந்த பகல்காம்ல 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எப்படி சாப்பாடு? அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. அது நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு வன்முறை சம்பவத்தினாலேயோ இல்லாட்டி ஒரு தீவிரவாதிகளுடைய இதனாலேயோ இந்த மாதிரி அதுக்கு உண்டான ஒரு தீர்வை வந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த காஷ்மீர்ல அந்த இடத்துல பகல்காம்ங்கிற இடத்துல வந்து ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது. அது கிட்டத்தட்ட 26க்கு மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்களை வந்து அடையாளப்படுத்தி அதை கொண்டிருக்கிறாங்க. இது என்னன்னா ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது இந்த வலதுசாரி அரசியல் சிந்தனை, இந்த ஜாதி மத அடிப்படையில செயல்படுற சில இயக்கங்கள், அவங்க வந்து இந்த இளைஞர்கள்கிட்ட வந்து அந்த வன்முறை அதை விதைக்கிறாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி அது காஷ்மீர தீவிரவாதிகளா இருக்கட்டும், எந்த தீவிரவாதமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் பக்கம் அந்த ஜாதி ரீதியான அந்த வன்முறையா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். ஜாதி மதங்களை கடந்து வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும். அதுக்கு உண்டான இதை வந்து அரசியல் இயக்கங்கள் பொறுத்த தலைவர்களும் அதுக்கு உண்டான இதை வந்து கொடுக்கணும். ஆனா இது தொடர்ந்து இது நடக்குது. இதுல வந்து என்னன்னா இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க வந்து அவங்க வந்து என்னன்னா அந்த சமுதாயம் புறக்கணிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காஷ்மீர் நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த காஷ்மீருக்கு அனைத்து பொதுமக்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த காஷ்மீருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு
பொதுவா வந்து அங்க காஷ்மீர்ல கடையெடுப்புனா நம்முடைய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கடையெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா அங்க இருக்கிற காஷ்மீர்ல இருக்கிற அத்தனை பேரும் கடைகள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு அன்னைக்கு ஒரு கடையெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பந்து நடந்திருக்கு. எதை கண்டிச்சுன்னா இந்த வன்முறையை கண்டிச்சு, இந்த தீவிரவாதிகளை கண்டிச்சு இது பண்ணிருக்கிறாங்க. நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கமும் சரி, எதிர்கட்சி தலைவர்களும் சரி, எல்லாருமே இந்த நேரத்துல இதற்கு காரணமான அந்த குற்றவாளிகள், தீவிரவாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்காதவருக்கு ஒரு முன்னுதாரணமா அவங்களை எப்படியாவது அந்த இதுக்கு காரணமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வரவேற்கிறேன். அதே நேரத்துல அந்த பகுதி பொறுத்த வரைக்கும், இந்த காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கு. இதே பகல்காம்ல 2000 சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பல்வேறு டூரிஸ்டுகள் போற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா இருந்திருக்கணும். பல பேருடைய குற்றச்சாட்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பாதுகாப்பு அங்க அந்த பகுதியில குறைபாடு இருந்திருக்கு. இது அரசாங்கம் கண்டிப்பா இது போன்ற சம்பவம் இனி அடுத்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இதுக்கு பகல்காம் மாத்திரம் கிடையாது, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுடைய நடமாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த அச்சுறுத்தல் இருக்கிற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு தகுந்த பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு இதை அரசியலாக்க விரும்பணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த சம்பவத்தை வச்சு அடுத்து வர எதிர்காலங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இது தீவிரவாதிகளா இருக்கட்டும், அதுக்கு பின்னணி இது யாரெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலியமா இவங்க மேல எடுக்கிற நடவடிக்கைகள் மூலியமா ஒரு முன்னுதாரணமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை சேர்ந்த அசாம் மாநில சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக பதிவு. அதாவது இந்த சம்பவத்தை இதுல தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவா கருத்து சொல்றவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மொத்தம் எதிரிகள் கிடையாது, மனித நேயத்துக்கு எதிரிகள்னு சொல்லலாம். இது சாதாரண யார் இவங்க அரசியலுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? இங்க இறந்தவங்களுக்கெல்லாம் பாவம், புதுமண தம்பதிகள், அதாவது வயோதிகர்கள், எதுவுமே அவங்க அரசியலை எதுவுமே தெரியாது. இந்த அரசியலை பத்தி எந்த வித இது இல்லாம அவங்க அங்க போயிருக்கிறாங்க. அது குறிப்பா அந்த பிள்ளைகள் முன்னாடி அவங்களுடைய தகப்பனாரை கொல்றது, அந்த மனைவிமார்கள் முன்னாடி அந்த கணவர்களை கொல்றது, அன்னைக்கு இனி மரணம் வரை இது போன்றது அவங்களுக்கு ஒரு ஆறாத ஒரு ரணமா இருக்க போகுது. இதெல்லாம் இது போன்ற ஒரு சம்பவத்தை செஞ்சவங்களை ஊக்குவிக்கிறதோ இல்லாட்டி இதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறதோ இது நியாயப்படுத்துறதோ செய்யறவன் மனுஷனாவே இருக்க முடியாது. அவர் மிருகம்னு சொல்லணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.